இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தைரியமாயிருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் சொன்னபடியே ஆகும். வாசித்து பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். மார்க்கு 11:23, மத்தேயு 7:20 தினமும் வாசித்து தியானியுங்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். பாருங்கள், அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழில் வருமானங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.